இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். கடந்த எபிசோடில் சிந்துபைரவி ராகத்தில் வந்த சினிமா பாடல்கள் சிலவற்றை பார்த்தோம். அது 1940களில் முற்பாதியில் வந்த படங்களிலிருந்து எடுத்தோம். அதில் அப்பொழுது பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகியாக இருந்த மேதகு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் பாடல்களை கண்டோம். அவரே 1945இல் மீரா என்ற படத்தில் மிக விமர்சையான பாடல்கள் பற்றி பார்த்தோம். கண்ணன் மீதுள்ள பக்தியில் அந்த பாடல்கள் உருகச் செய்கின்றன. அந்த பாடல் உதாரணமாக அதனில் காற்றிலே வரும் கீதம் என்று எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள் இசையில் வந்த பாடல். எஸ்.வி. வெங்கட்ராமன் என்பவரை பெருமை கொள்ள ஏனென்றால் நமது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களிடம் உதவியாளராக இருந்து இசைப்பணி புரிந்தவர். அதனை வைத்து எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள் அருமையான பாடலை தந்துள்ளார். அது உலகளாவி புகழ்பெற்ற பாடலாக இருந்தது. அது காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல். அதனை இசைத்து பார்க்கும்போது அருமையாக சிந்துபைரவி ஓடுவது தெரிகிறது. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பணிந்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். அதனை கீபோர்டில் இசைத்து பார்க்கும்போது அருமையாக வருகிறது. இதை அப்படியே பார்ப்போம். சககசம சககசதாம பதாசா, சககசதாம பதாசா. இப்பாடல் போலவே 1948இல் வேதாள உலகம் என்ற ஒரு படத்தில் ஆர். சுதர்சனம் அவர்களின் இசையில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் மற்றொரு அருமையான கண் மீதான பக்தி பாடல் போல பாடியுள்ளார். அருமையான பாடல். அதில் அநேக ஸ்வரங்கள் சிந்துபைரவிக்குரிய ஸ்வரங்கள் பெரும்பாலானவை உபயோகிக்கப்படுவதாக தெரிகிறது. விரல் ஓடும்போது தெரியும். அந்த பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை. இங்கு பெரிய தெய்வதம் பிரதி மத்தியமம் எல்லாம் இங்கு கலந்து வருகிறது. இந்த பாடலில் பார்க்கும்போது இந்த தாட்டு என்று இவ்வாறு சிந்துபைரவிக்கே உரித்தான அந்த ரசமானது எங்கும் தொனிக்கிறது. இதுபோலவே 1949இல் கிருஷ்ண பக்தி என்ற படத்தில் எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களின் இசையில் பி.யு. சின்னப்பா அவர்களும் எம்.கே. தியாகராஜ பாகவதர் போல உயர் ஒளி கொண்டு பாடக்கூடியவராக இருந்தார். அவர் அந்த கிருஷ்ண பக்தி என்ற படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார், எல்லோரும் நல்லவரே. அந்த பாடல் எல்லோரும் நல்லவரே
உலகில் எல்லோரும் நல்லவரே, கற்றும் அறிவில்லாதானெனிலுமே எல்லோரும் எல்லோரும் நல்லவரே என்று இந்த பாடல் முழுமையாக இசைத்தட்டுகளில் நாம் கேட்க முடியும். அந்த சிந்து பைரவி அடிப்படை கொண்டது. இன்று இவ்வாறு அதே சிந்து பைரவி பாடிய விமர்சையான பிரபல்யமான பாடலாக அந்த வருகிறது. இவ்வாறாக பார்க்கும்போது காலப்போக்கில் பெரும்பாலான பழைய சினிமா படங்களில் இந்த சிந்து பைரவி என்பது கட்டாயமாக ஒரு பாட்டாவது கட்டாயமாக இருக்கும் என்ற நிலைக்கு அது விமர்சையாக பின்பற்றப்பட்டு வளர்ந்தது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த 1945களில் 48, 49 என்று வெவ்வேறு இசையமைப்பாளர்களின் கீழ் இந்த சிந்து பைரவி கையாளப்பட்டு வந்ததை தற்பொழுது பார்த்தோம். இது மாதிரியாக மேலும் 1950களில் வந்த பிரபலமான பாடல்களை அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.